ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு நம்ம காவேரியும் விஜயும் பேசிகிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்கங்க. இவங்க வந்து எப்பாடா எதையோ சாதித்த மாதிரி மூஞ்சில் தெரியுதுல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படா ஒரு வழியாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க கேப்பில் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி மறுபடியும் பேசுகிறாங்க. அக்ரிமெண்ட்டுன்னு பேசி சாவடிக்காதடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லைங்க, மாற்றி இவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா மட்டும் போதுமா? பிறந்த நாளுக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்க, உங்களுக்கு எதுக்குப்பா என்ன ஷோல்மெட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரூம்மேட்டாக ஏற்றுக்கணுமா, அதுக்கப்புறமா நாங்கள் பார்த்துக்கணும். என் சோலே நீ தாண்டி, மொத்தமாக எனக்கு எல்லாமே நீ தாண்டி, உனக்கு எப்படி புரிய போகுதுன்னு சொல்லிட்டு நினைச்சா மட்டும் போதுமா? அதை வாய திறந்து சொல்லணும். இல்லை சொல்லிடலாமான்னு யோசிக்கிறாரு. வேணாம் பிறந்த நாளுக்கே சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கிஃப்ட்டும் தேவையில்ல, எனக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நிவினுக்கு கொடுத்த வாக்கை பிரேக் பண்ணீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்ட்டாங்க. இதை விட டேரெக்டாக எப்படியா சொல்லுவா, இவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்களாமா சுற்றி. சரி பரவாயில்ல விடுங்க, டேரெக்டாக சொல்கிறதுக்கு ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு இவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் 2 பேரும் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது மட்டும் தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம அஜயை காமிக்கிறாங்க. அஜய் பாவங்க லைஃப்பில் போட்டு புரட்டி எடுக்கிறாரு. நம்ம உண்மையாக காதலிச்சா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதுவும் யாரை, ராகினியை காதலிச்சுட்டு போய் கஷ்டப்படுறாரு. அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, 1 வாரம் டைம் கொடுத்துருக்கா, எப்படியாவது கண்டுபிடிக்கணும் வெண்ணிலாமன்னு சொல்ல, இப்போ போனால் போயிட்டு போகிறாடா, பணத்தை கறந்துட்டு நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம்டாங்கிறாரு. நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறோம்டா, அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன்டா, அடிச்சு சாவடிச்சிடுவேண்டா அப்படிங்கிறாரு. இவரோட மைண்ட் வாய்ஸை கேட்சப் பண்ணவர், உர்றா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம நிவினை நினச்சி கவலைப்படுறாங்க கங்காவும். நம்ம யார், குமரனும். அதுக்கப்புறம் அப்போ குமரன் சொல்கிறாங்க, நிவின் கண்டிப்பாக சரியாயிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நீ பிடிக்காதா, நீயே இப்போ என்ன ஏற்றுக்கலையா, அது மாதிரி அவரும் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்படியே கேப்பில் கிட வெட்டுறாரு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்து சரின்னு எல்லாரும் தூங்க போயிட்டாங்க. மறுநாள் விடியுதுங்க. உடனே விஜய் மொட்டை மாடல இருக்கிறத பார்த்தோன்னே நிவினுக்கு கோவம் செம்ம வந்துச்சு. வந்து நின்று நினச்சதை சாதிச்சிட்டியா, என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டியேன்னு சொல்லிட்டு திட்ட, இதை பார்த்த காவேரி சரி விடு, ஒன்றை திட்டினா என்னன்ட்டாரு. ஓகே.